Hello guys, welcome to Joji Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு கொரியன் படமான என்ன படம்? எக்ஸ்யூமா சூப்பர் நேச்சுரல் படமா? சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணிருக்கு ஜாங் ஜே ஹூன். ஓகே. இவர் ஆல்ரெடி வந்து இந்த ஸ்வாகா சிக்ஸ் ஃபிங்கர் பிரீஸ்ட்னு பேய் படம் அந்த லைன்ல தான் எடுத்தவர். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூமானா என்னன்னா பூமியை வந்து பூமியிலிருந்து எடுக்கிறது, அதாவது அந்த அங்க டிக் பண்றது, எர்த்ல இருந்து டிக் பண்றது, அதான் அர்த்தம் எக்ஸ்யூமானா. அப்ப என்ன அர்த்தம்னா பணம் தான் அது. சரியா? இப்ப நம்ம வந்து ஒரு புதைச்ச ஒரு பாடியை வந்து நம்ம வந்து திருப்பி வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அதை மாத்திட்டோம். மாத்தினா அந்த பாடியோட அந்த அவங்களோட இது அந்த கர்ஸ் வந்து நம்ம அடிக்குமா? அதுதான் இந்த படத்தோட பிளாட்டே மெயின். சரியா? இது வந்து கொரியன் அமெரிக்கனு. அவன் வந்து குழந்தைக்கு வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை, என்னோட கொள்ளு தாத்தா வந்து கனவுல வந்துட்டு இருக்காரு, அடிக்கடி வந்து பயமுத்துறாரு, எல்லா குழந்தையும் என்னோட சாகுது, இந்த என்னோட இப்ப இருக்கிற குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், அது வந்து இப்பவும் வந்து அது ஐசியூல தான் வச்சிருக்காங்க. அதனால வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து எங்க கொள்ளு தாத்தாவோட அந்த சமாதி இருக்குல்ல, அதை வந்து இடம் மாத்தணும்னு சொல்லுவான். அப்ப அதை வந்து சொல்றது ஒருத்தர் 4 பேர் இருப்பாங்க. இங்க கொரியால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேய் ஓட்டுற ஷாமன் பாங்க, ஒரு பொம்பளை, அது வந்து ஷாமன் பாங்க, அது வந்து பேய் ஓட்டுறது. அப்புறம் அவங்க அசிஸ்டன்ட். அப்புறம் வந்து இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வந்து இந்த பெங்ஷியும் பாங்க, சைனீஸ் இதோடது, அது வாஸ்து மாதிரி. அதாவது என்னன்னா எங்கெங்க வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து புதைச்சா உனக்கு வந்து அந்த பிணம் வந்து கரெக்டா வந்து அந்த மனசாடுற மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி சொல்லுவான். எந்தெந்த இடம் கரெக்டான இடம், எந்த பில்டிங், அந்த வாஸ்து மாதிரி தான் டைப்பு. அப்ப இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபியூனரல் வச்சிருக்கவரு, அதாவது இந்த பெட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்றோம். இந்த 4 பேர் இவங்க வந்து சொல்லுவாங்க. அவன் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பார்ட்டி சரின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு போவாங்க. எங்கன்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த மலைப்பகுதியில கூப்பிட்டு போவான். அந்த இவன் அங்க பார்த்தா அந்த ஒரு சமாதி மட்டும் இருக்கும், அந்த ஒரு கல் இருக்கும். ஆமா ஆமா, அந்த ஒரு கல்லு மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இல்ல. அது கிராண்டாவும் இருக்காது. ஆமா ஆமா, தனியா ஒரு மாதிரி ஒரு பீதியான ஒரு டார்க்கா இருக்கும் அந்த இடமே. கூட வரவன் தான் நம்ம போய் அந்த இதை வியூவை பார்த்துட்டு சம வியூ பார்த்துட்டு சொல்லுவான். அதாவது என்ன இந்த மாதிரி வித்தியாசமான வியூல வச்சிருக்கானுங்க, நார்த் கொரியா பார்டர்னு சொல்லுவான். நார்த் கொரியன் பார்டர், அங்க இருந்து பார்த்தா நார்த் கொரியா தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு இடம். இவன் வந்து பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த யாரு இந்த பெங்ஷி இருக்கான்ல அந்த இது, அவருக்கு வந்து போய் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி கல்ல தடவை பார்ப்போம், ஒண்ணுமே இது இருக்காது. பின்னாடி வந்து ஏதோ ஒன்று இருக்கும், வந்து என்னன்னா பார்ப்போம், அப்படி தடவை பார்த்துட்டு அப்புறம் வந்து அந்த மண் எடுத்து அப்படி வாயில போட்டு இது பண்ணுவான். அவரை பார்த்துட்டு நான் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். உடனே அவன் அந்த அப்பா வந்து அதை கூப்பிட்டான், வந்து இந்த மாதிரி என் குழந்தைக்கு வேண்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திருப்பி பேசுவாங்க. நம்ம வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ரிச்சுவல் பண்றேன், ரிச்சுவல் பண்ணும் போது நீங்க டிக் பண்ணீங்கன்னா அது நான் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்துவேன். அதான் சொல்றேன். ஆமா ஆமா, அதாவது இப்பதான் அங்க போவாங்க. ஒரு அங்க இருந்து இங்க இருந்து ரிச்சுவல் பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு 5-6 பண்ணி எட்டு போவாங்க அங்க அந்த இடத்துக்கு. அப்புறம் அந்த பண்ணி அந்த ராசி இருக்கவங்க ஒரு 6 பேர், அந்த 6 பேர்த்தையும் கொண்டு போவாங்க. அப்ப வந்து கரெக்டா அந்த குழியை நோண்ட இங்க பண்ணியை வந்து வெட்டி அதை ஈவன் பண்ணுவாங்க. வெட்டி அந்த ரத்த இது பண்ற பேட்ச் பண்றது. இப்போ கரெக்டா அந்த குழியை நோண்டி அந்த பெட்டி பார்ப்பாங்க. பார்த்தா அது பயங்கரமான பழைய ஒரு உட்டு கிராண்டா இருக்கும். வேன்ல வச்சு மாத்திரை கொண்டு போவாங்க, எல்லாம் போவாங்க. அப்ப அங்க ஆல்ரெடி குழி நட்டு இருப்பானுங்கல்ல, அவனை வந்து வேற ஏதாவது காசு கிடைக்காதுன்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பாம்பு போகும், அப்படியே டக்குன்னு அவன் அப்படியே வெட்டிடுவான். அப்படி சரண திரும்பி அப்படியே தலை முகம் வந்து மனித தலைமா இருக்கும். அப்படியே பயந்துடும். அப்படியே பாப்பா மேல பாப்பா அப்படியே கருப்பாயிருவான், இல்ல டார்க்காய் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப அவன் பெட்டி எடுத்து போவாங்க வண்டியில. திடீர்னு ஒரு இடத்துக்கு நிறுத்திட்டு அப்ப வந்து இந்த அவன் அந்த பேரண்ட்ட சொல்லுவான், இந்த மாதிரி மழை பெய்யுது, இப்ப வந்து நம்ம வந்து இந்த புதைக்க முடியாது, ஏன்னா புதைச்சா வந்து பிரச்சனையாகும், அது வந்து பேட் ஓமன் அப்படிமா, கெட்ட சகுனம். அப்ப அவன் என்ன பண்ண, சரி என்ன பண்றதுன்னு சொல்லி சொல்லுவான். சரி லோக்கல் ஒரு ஹாஸ்பிட்டல் மாற்றி இருக்கேன் தெரிஞ்சது, அங்க போய் நான் வச்சிடறேன் பெட்டிய. அப்ப வந்து நம்ம மழை நின்னதுக்கு அப்புறம் திருப்பி பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்க போய் வச்சிருவான். அவன் ஃப்ரெண்ட் கிட்ட காசு கொடுத்து அங்க மார்ச்சல் வச்சிருவான். வச்சுட்டு சரி சாப்பிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லாம். ஒருத்தர் வந்து போய் அந்த பெட்டியை வந்து ஓபன் பண்ணுவான். ஓபன் பண்ணோம்னா சர்ன்னு உள்ள இருந்து ஒரு காத்து மாதிரி வரும். அப்ப அந்த பேய் அந்த பொம்பை நிப்பா, பேய் ஓட்டுறவர் அங்க நிப்பா, அவ அப்படியே அடிச்சு மயக்கம் போட்டுருவான். மயக்கம் போட்டு அவளுக்கு அப்படியே படுத்துருவா. அப்ப வெளியே வந்து திருப்பி அவன் பார்ப்பான், என்னாச்சுமா, அது வந்து வெளியே போயிருச்சு அப்படின்னு சொல்லுவான். பயங்கர பவரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா நேரம் அடுத்தது அப்படியே போகும். எங்கன்னா இந்த அமெரிக்கால வந்து இருக்கிற அந்த அவரோட ஃபர்ஸ்ட் பையன், அவருக்கே 70-80 வயசு ஆச்சு. அங்க உட்காந்துட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் அப்படி கூடுவான் பேரை சொல்லி, ஜன்னல்ல தான் எப்பவுமே பாத்துட்டு இருப்பாரு. ஜன்னல்ல பாத்துட்டு இருப்பாரு. அப்பாவுக்கு கதவை தோற அப்படின்பா. அப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நினைவிழந்து ஒரு மாதிரி டிமேட்டியால இருப்பார். டிமேட்டியா அப்படியே ஜன்னல திறப்பாரு, அப்படியே உள்ள போகும். அது
உள்ள போய் சாப்பிடுற சவுண்ட் கேட்கும். ஆனா வந்து அந்த இவ நேர்ல பார்த்தா வந்து எதுவுமே இருக்காது. ஜன்னல் கண்ணாடியில வந்து சாப்பிடுற அந்த உருவம் தெரியும். அப்புறம் அப்படியே பார்ப்பான். பின்னாடி வந்து அவன் கொண்டுருவான். அப்ப அவன் வைஃபையும் கொண்டுருவாங்க. கொன்னுட்டு இவனுக்கு வந்து அந்த தகவல் வந்து இந்த மாதிரி வந்து தகவல் வராது. அடுத்து இங்க இவங்க அப்பனையும் வந்து அதை போட்டு தெரியும். கடைசி இவங்க அப்பனை வந்து கரெக்டா தூக்கிட்டு கடைசியில் ஒண்ணு சொல்லுவான், ஃபாக்ஸ் அண்ட் டைகர் வேஸ்ட்னு சொல்லி செத்துருவான். திரும்பி செத்துருவான். சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இது இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, இவங்களோட பிளட் லைன் இருக்குல்ல, இவனோட ரத்த உறவு எல்லாத்தையும் கொண்டு போறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவனையும் கொண்டுட்டானா அடுத்து அந்த குழந்தை தான் இருக்கு. அதுக்கப்புறம் நேரா வந்து இவன் அந்த குழி நோன்ற வீட்டுக்கு போவான். அங்க போயிட்டு அவங்க இந்த மாதிரி என்ன சொல்லுவேன், வெளியே உடம்பு சரியில்லாம வந்து ஒரு மாதிரி ரத்தம்லாம் கண்ணில் ஒழுகிட்டு இருக்கும். அவன் சொல்லுவான், நான் வந்து நீங்க போனதுக்கு வந்து குழி நோண்டேன், அங்க ஒரு பாம்பு இருந்துச்சு, அதாவது வெட்டிட்டான், மனித முகமா இருந்துச்சு. அதுல இருந்து எனக்கு வந்து முடியல, எனக்கு வந்து அந்த பாம்பை வந்து செத்து கிடக்கும், அதை போய் எப்படியாச்சும் நீங்க நல்ல முறையில வந்து ரிச்சுவல் பண்ணி அடக்க முடியுங்க அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகேன்னு திருப்பி வாங்க போவான். இவன் மட்டும் போவான். யாரும் பென்ஷி அவன் அந்த பென்ஷி பண்றவன் அவன் போவான். அங்க போய் குழி நோண்டுவான். நோண்டி வந்து அந்த பாம்பு பார்ப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்படியே எடுப்பான். அது மனித மூஞ்சி மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லி திருப்பி தோண்டுவான். உள்ள பார்த்தா திருப்பி ஒரு சவுண்ட் கேட்கும், ஒரு பெட்டி சவுண்ட். என்னன்னு பார்த்தா இந்த பெட்டி கீழே இன்னொரு பெட்டி. எப்படி தெரியுமா? தலைகீழா போச்சிருப்பானுங்க, இப்படி வெர்டிகலா போச்சிருப்பாங்க. இவன் அப்படியே போன் வந்து இங்க வந்து இந்த பெட்டி கீழே இன்னொரு பெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் அதிர்ச்சி செய்வாங்க. எல்லாரும் அதிர்ச்சி, எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுதான் மெயின் பிளாட். இது பெனின்சுலா சொல்லுவாங்கல்ல, அந்த புதைச்சாடை இருக்குல்ல, கரெக்டா அவன் சொல்லுவாங்க டைகர் வீஸ்ட்னா புலியோட இடுப்புன்னு இருக்கும். ஆமா, என்ன காரணம், கொரிய பெனின்சுலா இருக்கு தீபகற்பம் ஃபுல்லாவே நார்த் கொரியா சவுத் கொரியா சேர்த்துனா புலி படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த இது அந்த தீபகற்பமே புலி படுத்துட்டு இருக்க மாதிரி தான் அந்த ஷேப். அதோட இடுப்பு வந்து வேஸ்ட்ல கரெக்டா அந்த சமாதி போச்சிருப்பாங்க. புரியுதா? எப்ப எங்க நான் வேஸ்ட் எங்க இருக்குன்னா, நார்த் கொரியா சவுத் கொரியா பிரிக்கிற பார்டர் அதுதான் அந்த வேஸ்ட். அங்கதான் கரெக்டா போச்சிருப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த சமாதி பின்னாடி பார்த்தா லாங்கிடியூட் லேட்டிடியூட் எழுதிப்பாங்க. இந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட்னாலே சோல்ஜர்களோட இதுதான். ஏன்னா அவனுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஜியோகிராபிக்கல் இது சொல்லும்போது அந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட் சொல்லுவாங்க. அது மட்டும் தான் பொறிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு மெயினான இடம். அது கரெக்டா அங்க போச்சிருக்காங்க. வேணுட்டே தான் போச்சிருக்காங்க, வேற ஏதோ பண்றதுக்கு வேண்டிய. இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வெயிலிங்க தொடர்ந்து ஜாப்பனீஸ் டெரர் இந்த கொரியால. ஏன்னா 1945 வரைக்கும் ஜாப்பனீஸ் ஆக்குபேஷன்ல தான் இருந்துச்சு கொரியா. அதுல இருந்த டெரர் அவனை பண்ண கொடுமையில ஜாஸ்தி. அது அவனுக்கு போகல, நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஜாஸ்தி அது ஜாப்பனீஸ் மேல. இந்த இதே மாதிரி ஒரு படம் வெயிலிங்லயும் வந்து இதே மாதிரி காமிச்சிருப்பாங்க. வெயிலிங்ல ஜாப்பனீஸ் தான் ஒருத்த வந்து கொள்ளுவான் எல்லாத்தையும். அதே மாதிரி இதுலயும் அந்த ஜாப்பனீஸ் டெரர் வந்து தொடர்றாங்க. இதுலயும் இதுல ஒரு பெரிய சாமுராய் எல்லாம் சீன் இருக்கு, பயங்கரமான சீன். ஆமா, பயங்கரமான சீன் இருக்கு. அப்ப வந்து அந்த பாம்பு தலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இச்சாதாரி பாம்பு நீயா பாம்பு படம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. அதாவது மனித பாம்பு உடம்பு ஒரு பெண் தலை அந்த மாதிரி இருக்கு. அது யோக்கான்னு சொல்லி ஜாப்பனீஸோட போக்லோர் அவங்களோட இதுதான். அது நம்ம கனெக்ட் ஆகுது பாரு. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்னல கேள்விப்பட்டிருவோம், பாட்டி சொன்னதுல கொல்லிவாய் பிசாசு இதெல்லாம். அது இதுல காமிப்பாங்க. ஓனிபிங் இது ஒரு ஃபயர், இது பேய், நல்ல தீ பேய். நம்ம இங்க கொல்லிவாய் பிசாசு எல்லாம் அந்த மாதிரி வந்து ஜாப்பனீஸோட போக்லோர்ல அது இருக்கு. செமையா இருக்கும் சீனு. ரிச்சுவல் சீன் சூப்பரா இருக்கும்ல. ரிச்சுவல் சீன் வந்து அட்டாச்மா இருக்கும். இதுல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாய் மின்சிக், ஓல்டு பாய், ஐசா த டெவில் ஃபேமஸ் அவர் தான் நடிச்சிருக்காரு இதுல. இது பாத்தீங்கன்னா இது வந்து அட்டாசமா எடுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கொரியால 16-17 அப்புறம் ஒரு கொரியன் நிலவு இருந்துச்சு அது வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே காணாம போச்சு. திருப்பியும் அவனை பேக் டு த ஃபார்ம். இந்த படத்துல அட்மாஸ்பியரிக்கா இருக்கு, டு த பாயிண்டா இருக்கு படம். அவனை வந்து அந்த ஆம்பியன்ஸை கெடுக்கவே இல்லை, டிஸ்ட்ராக்டே இல்லை. இதுக்குள்ளதான் இருக்கு அந்த பேய். அதை பத்தி தான் படமே. எங்கேயுமே போல ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு. அது வந்து அது சூப்பர். அது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. இந்த ஷாமனிசம் இதெல்லாம், ஷாமனிசம் பேய் ஓட்டல் நம்ம ஊர்ல இருக்கு எல்லாமே. இந்த என்னன்னா நமக்கு அந்த ஷாமனிசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேய் ஓட்டுறது அப்படியே நம்ம கனெக்ட் ஆகும் கொரியன் படத்துக்கும் நமக்கும். நம்ம ஏன் அந்த கொரியன் படம் வந்து நமக்கு ரொம்ப இதாகுதுன்னா காரணம் இதுதான். கண்டிப்பா இது வந்து இப்ப தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல வந்து குரூப் ஃபீல்ஸ்ல வந்து 4:30 மணி ஷோ போட்டிருக்காங்க, ஃபுல்லா இருக்கு. நேற்று வந்து உங்க முக்காவாசி ஃபுல்லு நல்லா நிறைய பேர் வந்திருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணாம. ஓகே.